வீட்டுல வந்து அவங்கள வந்து படிக்கிற நேரத்துல ஆந்தையோட போட்டோ இருக்கு இல்லைங்களா, ஆந்தையோட போட்டோல இருக்கிற கண்ணை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. காலையில எழுந்திரிச்சோடனே பார்க்க சொல்லுங்க, நைட்டு படுக்கும்போது. எத்தனையோ பசங்க படிப்புல வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க, நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் போகும்போது ஒரு விதமான பதட்டம் பயத்தினால நம்ம படிச்சது கூட மறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அவங்க மனசு ஒருநிலைப்பட்டு அவங்க மார்க் எடுக்கக்கூடிய அதீத வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குழந்தை இருக்குது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட திறமை என்ன, அந்த திறமைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற உள்பட நமக்கு தோணி நம்ம எடுத்துட்டு போய் தான் அதை சேர்க்கிறோம். அந்த குழந்தை ஒன்றும் எடுத்த உடனே என்ன இதுல சேருங்க அதுல சேருங்க நம்ம சொல்றோம், உனக்கு தெரியாது இதுல படிச்சாதான் உன் வாழ்க்கை நல்லா. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறாங்க. சில நேரம் அது கரெக்டா போயிடும், சில நேரம் தப்பா போயிடும். இந்த கடனை அடைக்க முடியல, மேலும் மேலும் கடன் ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த பைரவர் முடிச்ச வந்து வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில வீட்லயே விளக்கா போடணும். மொத்தம் 64 பைரவர் இருக்காரு. நான் வந்து மொத்தமா தான் கொடுத்துருக்கேன். 64 பைரவருக்கு 64 மனைவிகள் இருக்காங்க. 64 பேருக்கு 64 மனைவிகள். யாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க சனீஸ்வர பகவானா நேருக்கு நேர் நின்று வணங்கக்கூடாது, சைட்ல நின்று வணங்கணும், அவர் கண் பார்வை நம்ம மேல விழக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது உண்மைதான். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா ஜி, நிறைய ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். டெய்லி நிறைய பதிவுகள் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ சிருஷ்டி ஒளியில ரொம்ப ஸ்பெஷல், உங்க மனசை ரொம்ப டச் பண்ண ப்ராடக்ட்னா நீங்க எது சொல்லுவீங்க? சிருஷ்டி ஒளியில எல்லா பொருளுமே நம்ம பார்த்து சொல்லவே முடியாது. ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட அவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொருள் தான். ஸோ நமக்கு எது அமையணும் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும், அந்த பொருள் தான் நம்ம கையில வந்து உட்காரும். ஸோ இறைவனோட அனுகிரகத்தோடும் குருவோட ஆசீர்வாதத்தோடும் வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே அவங்களுக்கு பயனுள்ள பொருளாக தான் இருக்கும். ஸோ இதுல வந்து 50 ரூபாயிலேருந்து ₹1,00,000 வரைக்கும் நம்ம கையில பொருள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எது தேவைப்படுது, அவங்க கஷ்டம் எதுல வந்து பிணைக்கப்பட்டிருக்கு, அதாவது அதாங்க நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத பிரச்சனை கிடையாது. எப்படி வந்து ஒரு ஆறு உருவெடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆறு எப்படி கடைசியில கடல்ல போய் கலக்குதோ அதே போல பிரச்சனைகள் நிறைஞ்சு சிக்கல்கள் நிறைஞ்ச நம்மளோட வாழ்க்கையில தீர்வு காண்றது விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காங்க. அந்த மதியை கொடுக்கறதும் இறைவன் தான். இந்த நேரம் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணா இதுக்கான விளைவுகள் நம்ம தான் அனுபவிக்கணும்ன்ற அந்த நாலேஜ் கொடுக்கறதும் இறைவன் தான். இப்போ நம்ம குழந்தை இருக்குது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட திறமை என்ன, அந்த திறமைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற உள்பட நமக்கு தோணி நம்ம எடுத்துட்டு போய் தான் அதை சேர்க்கிறோம். அந்த குழந்தை ஒன்றும் எடுத்த உடனே என்ன இதுல சேருங்க அதுல சேருங்க நம்ம சொல்றோம், உனக்கு தெரியாது இதுல படிச்சாதான் உன் வாழ்க்கை நல்லா. ஏன்னா கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறாங்க. சில நேரம் அது கரெக்டா போயிடும், சில நேரம் தப்பா போயிடும். நிச்சயமா. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம், நான் பூனால இருந்து பேசுறேன். வணக்கம் மேம், உங்க பேர் என்ன? என் பேர் ரோகிணி. ரோகிணி, சொல்லுங்க மேம், என்ன ப்ராப்ளத்துக்காக கால் பண்ணிருக்கீங்க? 10th எழுதிருக்கா, லாஸ்ட் எக்ஸாம் இருக்கு, அதனால ஸ்கோர் பண்ணணும் அதுக்காக. தேர்வில் வெற்றி பெற. வணக்கம் சாய்ராம், ஜெய் புவனேஸ்வரி. அவங்களோட பேருமா? அக்ஷயா. அக்ஷயா என்ன தேதியில பிறந்தாங்க? 22 சரிங்க, ஜனவரி 2009. 22 ஜனவரி 2009. என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம் விருச்சிகம் ராசி. விருச்சக ராசி, கேட்ட நட்சத்திரம். கேட்டா புதன், விருச்சகம்னா செவ்வாய் வரும். ஸோ ஞானம்ன்றதுக்கு குறை இல்லை. இப்போ 10th எழுதியிருக்காங்க, லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் நல்லா இது பண்ணணும்னு ஸ்கோர் பண்ண சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ நம்ம கிட்ட நீங்க ஏற்கனவே பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆந்தையை சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு காம்போ செட் இருக்கு, எஜுகேஷன் காம்போ செட்டுன்னு இருக்கு. இப்போ நமக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்குன்றீங்க, இப்போ நம்ம அது பண்ண முடியல அப்படின்னும் பொழுது வீட்டுல வந்து அவங்கள வந்து படிக்கிற நேரத்துல ஆந்தையோட போட்டோ இருக்கு இல்லைங்களா, ஆந்தையோட போட்டோல இருக்கிற கண்ணை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க சொல்லுங்க. காலையில எழுந்திரிச்சோடனே பார்க்க சொல்லுங்க, நைட்டு படுக்கும் பொழுதும் பார்க்க சொல்லுங்க, படிக்கிற நேரத்தையும் பார்க்க சொல்லுங்க. எழுதி பார்ப்பாங்க இல்லைங்களா, படிச்சதை எழுதி பார்ப்பாங்க இல்லையா, அப்பையும் அந்த ஆந்தையோட கண்ணை பார்க்க சொல்லுங்க. மறதின்றது அவங்க வாழ்க்கையில வராது. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மறதி வராது. பிளஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விநாயகருக்கு வந்து அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணுங்க அவங்களுக்காக. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி மார்னிங் எந்திரிச்சு
விநாயகருக்கு அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணுங்க. எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு சொல்ற பாருங்க. 108 அருகம்புல்ல தனியா எடுத்துக்கோங்க. அந்த 108 அருகம்புல்லுக்கு ஒரு அருகம்புல்லுக்கும் ஓம் கம் கணபதயே நம. இது வந்து எல்லாரும் பார்க்குற எல்லாருக்கும் தான், இந்த எக்ஸாம் போறதுக்கு எல்லாருக்கும் தான். ஸோ இந்த மந்திரம் மட்டும் ஓம் கம் கணபதயே நம அப்படின்னு சொல்லி 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. விநாயகருக்கு வந்து தயிர்ல சக்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. தயிர் சக்கரை, அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு லெசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 1 ஸ்பூன் சக்கரை தயிர் ஒரு கிண்ணத்துல வச்சு விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த தயிர் சக்கரை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து உங்களோட குழந்தைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஊட்டி விட்டுட்டு நீங்க ஹக் பண்ணி, அதாவது அவங்கள இருக்க அணைச்சி, பயப்படாத செல்லம், நீ படிச்சதெல்லாம் உனக்கு அங்க வரும் எக்ஸாம்ல, நீ நம்பிக்கையோட போ, விஜய், அதாவது விஜய் பவ அப்படின்னா என்னன்னா வெற்றி உனக்கே அப்படின்னு சொல்லி மனசார அந்த குழந்தையோட தலையை வருடி கொடுத்து திருநீரோ குங்குமமோ நீட்டு வாட்டத்துல, அதாவது வெற்றி திலகமா லைட்டா வச்சுட்டா போதும். போகும் பொழுது அந்த அருகம்புல்ல ஒரே ஒரு அருகம்புல்ல எடுத்து அவங்க கையில கொடுங்க. உலகத்திலேயே மிக சிறந்த சஞ்சீவனி எதுன்னு கேட்டீங்கன்னா அருகம்புல்லு தான். விநாயகரோட உஷ்ணத்தை தணிச்சது. உலகத்தை சுத்தி வரணும் போது விநாயகர் அவங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்த மாதிரி உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட குழந்தையோட அந்த ஆசையை பரிபூர்ணமா நிறைவேற்றி கொடுக்கும். குழந்தை இந்த அருகம்புல்ல எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா, போகும் பொழுது அந்த வெளியில ரூமுக்கு வெளியில போட்டுட்டு உள்ள போகணும். எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்க இல்லையா, அங்க வெளியில போட்டுட்டு அவங்கள உள்ள போ சொல்லிடுங்க, உள்ள போகணும். அதே மாதிரி பேப்பர் ரிசீவ் பண்ணும்போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாம விநாயகரை மனசார வேண்டிட்டு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. 100% நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களோட பிள்ளை அதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸ்கோர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த சிஸ்டி ஒலி யூடியூப் சேனல் கமெண்ட்லயே போடுங்க. இது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லம்மா, இனிமே எழுத போற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதுதான் அந்த செட்டு. இது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இதுல வந்து ஆந்தையும் இருக்கும், அதை தவிர இந்த திரவியங்கள்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க, மாணவர்கள் திறமை பலிச்சிட, புத்தி கூர்மை அதிகரிக்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற, மொத்தம் 4 ஆயில் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஆயில்ல ஒவ்வொரு ஆயில் பாட்டிலையும் 20 மூலிகையோட சாராம்சம் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீல சரஸ்வதியோட தன்மையையும் ஹயக்ரீவரோட தன்மையை வச்சு பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ், வெளியில வந்து காப்பர், உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீல சரஸ்வதி எந்திரம், ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினுக்கு இருக்கும். இதுக்கு வந்து குரு வழியில இருக்கக்கூடிய மந்திரத்தை உங்களுக்கு தாரவாத்து கொடுப்போம். அதே மாதிரி வாக்தேவி மந்திரத்தை தாரவாத்து கொடுப்போம். வாக்தேவி அப்படின்னா கொடுத்த வாக்க எந்த சூழ்நிலையும் மீற மாட்டாங்க. தலையை அடமான வச்சாது இறைவனோட அனுகிரகத்துல அது நடந்துரும். ஸோ நான் 100 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 100 மார்க் எடுக்கிறதுக்கான வழிகள் கடன்னு வர ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸ்ல வந்து பால்ல தேன் கலந்து கொடுக்கணும் அந்த மந்திரத்தை சொல்லி. மற்ற நேரங்களில் இதை நல்லா அலம்பிட்டு தண்ணீர்ல இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். நல்ல வீரியமா இருக்கும். அதே போல அவங்க படிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் லேம்பும் போட்டு விடலாம். கிறிஸ்டல் கிளியரா மைண்ட் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூன் ஸ்டோன் பெண்டன்ட்டும் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால ஒரு பெண்டன்ட் கூட இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நீங்க வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சு விடுவோம்மா. ஏன்னா இது பார்க்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும், இவங்களுக்காக மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய எத்தனையோ பசங்க படிப்புல வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் போகும்போது ஒரு விதமான பதட்டம், பயத்தினால நம்ம படிச்சது கூட மறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அவங்க மனசு ஒருநிலைப்பட்டு அவங்க மார்க் எடுக்கக்கூடிய அதீத வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கால் பண்ணதை ஒரு வாய்ப்பா எடுத்து இது எல்லாருக்குமே நாங்க தெரிவிக்கிறோம். இது வந்து பைரவர் முடிச்சு கடனுக்காக தானே சொன்னீங்க? பைரவர் முடிச்சு வந்து இப்போ சனி ஈஸ்வர பகவானால யாராவது பீடிக்கப்பட்டிருந்தா, கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனை அடைக்க முடியல, மேலும் மேலும் கடன் ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த பைரவர் முடிச்ச வந்து வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில வீட்லயே விளக்கா போடலாம். ஸோ அந்த பைரவருக்குரிய மூலிகையை வந்து நம்ம பூஜை பண்ணி அந்த மூலிகையை நிழல்ல உலர்த்தி அதை ஃபைன் பவுடரா அரைச்சு அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூட்டையா கட்டிடுவோம். ஸோ இதுல வந்து அதுக்கான ஆயிலே நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆயிலை விட்டுட்டு இந்த மூட்டையில இருக்கக்கூடிய இது வச்சு ஏத்தனா போதும். ஸோ இதுல மொத்தம் 64 பைரவர் இருக்காரு. நான் வந்து மொத்தமா தான் கொடுத்துருக்கேன். ஸோ 64 பைரவருக்கு 64 மனைவிகள் இருக்காங்க. 64 பேருக்கு 64 மனைவிகள் இருக்காங்க. ஒவ்வொரு பைரவருக்கும் ஒரு தன்மை உண்டு. இதுல ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர், சொர்ணத்தை ஆகாஷ்ணம் பண்ணக்கூடிய அந்த பைரவரோட தன்மையினால
நமக்கு வந்து கடன்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அஜிதண்ட பைரவர், இந்த மாதிரி நிறைய பைரவர் இருக்காரு. ஒவ்வொரு பைரவருக்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. சோ காலத்துல பயணிக்கிறவர் தான் கால பைரவர். சோ காலத்தையும் மாத்தி போடக்கூடிய தன்மை உண்டு. சோ பைரவரோட பிரதான சீடன் யாரு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் தான். சோ அவரை வழிபாடு பண்ணதுனாலதான் ஈஸ்வர பட்டம் கிடைக்குது. சோ ஆமா, கிரகங்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகம்னு நான் யார சொல்லுவேன்னா சனீஸ்வர பகவான் தான். கொடுக்கணும்னு மனுஷன் முடிவு பண்ணானா யாராலையும் தடுக்க முடியாது, அதை கெடுக்கணும் முடிவு பண்ணாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வீரியம் ஜாஸ்தி. என்னைக்குமே சனி ஈஸ்வர பகவான தலையை குனிஞ்சு வணங்கவே கூடாது. ஓ, தலை குனிஞ்சு வணங்க கூடாது. யாராவது தலை குனிஞ்சு வணங்கினாங்கன்னா அவர் தலையில ஏறி உட்காந்துப்பாரு. மக்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பா இருக்கும் இல்லையா? யாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க சனீஸ்வர பகவானா நேருக்கு நேர் நின்று வணங்கக்கூடாது, சைட்ல நின்று வணங்கணும், அவர் கண் பார்வை நம்ம மேல விழக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது உண்மைதான். அதே போல தலையை குனிஞ்சோம்னா தலைவர் வந்து தலைவர் மேல உட்காந்துப்பாரு. எதனாலன்னா ஆஞ்சநேயர் வழியில இதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆஞ்சநேயர் சொல்லுவாரு என் தலை தான் சும்மா இருக்கு ஏறி உட்காந்து, அந்த மாதிரி நம்மளே தலையை காட்டி வாப்பா ஏறி உட்காருன்னு காட்டுற மாதிரி. ஏன்னா அது பிளாக் அட்ராக்டிவ் இது பண்ணும். ஸோ தன்மை. ரொம்ப அருமை. உங்களை எல்லாரும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். सृष्टि